புதுவையில காங்கிரஸ் திமுக கூட்டணி, அதாவது நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான், வேட்புமனுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணியே உறுதியாச்சு. ஆனாலும் அவங்க வந்து நாங்க ஆண்ட கட்சி, இதுக்கு முன்னாடி ஆண்டிருக்கோம், எங்களை எலெக்ஷன்ல பாருங்கன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்கள குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? இல்ல, குறைச்சு மதிப்பிடுறதுக்காக இல்ல. புதுச்சேரி மக்கள் எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்து எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால இந்த ஸ்டெபிலிட்டி எங்க எப்பவெல்லாம் வந்து அது ஒரு சேலஞ்சுக்கு உட்படுதோ அப்பவெல்லாமே மக்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இழந்து அந்த கட்சி வந்து பாக்குறதுங்கிறது வழக்கம். அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு தேர்தலையே கூட அவங்களால தொகுதியில ஒற்றுமையா நிக்க முடியலன்னு சொன்னா இவங்க எப்படி ஒரு கவர்மெண்ட்டை புதுச்சேரியில கொடுப்பாங்க? ரெண்டாவது, அடிக்கடி மாறிட்டே இருக்கிற கவர்மெண்ட் வந்து புதுச்சேரிக்கு நல்லது கிடையாது. மூணாவது, எல்லாத்தை விட முக்கியமானதா, மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டுக்கு நிறைய தேவைப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இது. அப்படி அதனால இன்றைக்கு வந்து என்டிஏ கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை பயக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு அது ஒரு டிவைடட் ஹவுஸ். இன்னைக்கு இந்திய அலையன்ஸ்ங்கிறது வந்து ஒரு கொஹரன்ஸே இல்லாம, யூனிட்டி இல்லாம, டிஸ்இன்டகிரேட்டடா அப்படிங்கறத இன்னைக்கு மக்கள் முன்பாக நிக்கிறாங்க. அதுக்கு அந்த 5 தொகுதியே உதாரணம்.